சரிங்க. என்ன சொல்லு. டேட் நெருங்கிட்டு இருக்குல்ல, மாமியை கொஞ்ச நாள் இங்கே வந்து நிக்க சொல்லக்கூடாதா? அம்மா கூட்டிடணும்னு எனக்கு ஆசை. நம்ம கூப்பிட்டா வருவது வரவும் நினைச்ச மாட்டேன். இது இப்போ நம்ம கூப்பிட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லிச்சுனா நமக்கு தான் ஒரு மாதிரி இருக்கும் பார்த்துக்க. இது இப்போ அம்மா வாரேன்னு சொன்னாலும் அவள் வரி விட மாட்டா. சும்மா இதுக்கு கூப்பிட்டு கேவலப்பட போகிறான். நீங்க அப்படி சொல்லுதியா? கூப்பிட்டு பாருங்க, கண்டிப்பா மாமி வரமாட்டேன்னு சொல்ல மாட்டேன்னு. இது இப்ப யாரும் வரையிலன்னா ஆஸ்பத்திரியில அண்ணாத போல இருக்கணும். நீ சொல்லி சரிதான். இது இப்போ அவங்களுக்கு தெரியாதா? பிரசவம் நல்லா நெருங்கிட்டு இருக்கு, அங்கே யாரும் இல்லை, நமக்கு போனான்னு. நீங்க வரட்டு கௌரவம் பார்க்காதுங்க. நீங்க கூப்பிட்டாவிய கண்டிப்பா வருவேன்னா. மாமி உங்க தம்பி மட்டும் இல்ல இல்ல, உங்களுக்கு அம்மா தானே. நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். சரி, நான் ஃபோன் பண்ணி பார்க்கேன். ஹலோ. ஹலோ, அம்மா நல்லா இருக்குதுல்ல? ஆமா நல்லா இருக்கு. ஏன் திடீர்னு ஃபோன் பண்ணிருக்க? இல்லம்மா, அவ்வளோ பிரசவத்துக்கு நாள் நெருங்கிட்டு இருக்கு. இல்லை அதுக்கு நான் இப்ப என்ன செய்யணும்? இல்லம்மா, அவ்வளோ ஆசிரியர் கூட்டு போகும்போது கூட இருக்க ஆளு வேணாம். இல்லம்மா. நீ எங்க போற? உன வச்சு பார்க்க வேண்டியதானே. ஏம்மா அப்படி சொல்லுது? வேற நான் என்ன சொல்லது? உனக்கு தான் இங்கே நிலவரம் தெரியும் இல்ல. அவன் வீட்டுல இல்ல, அவ வேலைக்கு போவா. அவனுக்கு பிள்ளைகளை பாத்துக்கிட்டியதாரு. அப்படின்னா அவனுக்கு பிள்ளைகளை மட்டும் பார்த்துக்கிட்டா போதுமா? என்ன காரியத்துன்னு வர மாட்டீங்களா? நீ தெரிஞ்சுதானே பேசிட்டு இருக்க? எங்க 2 பேரும் வயசா வீட்டு இது எங்க 2 பேரையும் பாக்கணுமாங்கி அவன் தான் பாக்கணும். இது இப்ப நாங்க 2 பேரும் அங்க வந்தமைக்கு நீ எங்க 2 பேரையும் பாத்துக்கிடுவியா? நான் என் இதை சொல்லியானா அவிய 2 பேரும் வேலை இருக்குது, பணம் இருக்குது, ஒரேட்ட என்னத்த இருக்கு. எங்களுக்கு என்ன வந்தாலும் அவிய 2 பேரும் பாத்துக்கிடுவேன். அப்படின்னா பணம் இருந்தா மட்டும்தான் வருகை. இல்லாம ரொம்ப சந்தோஷம். நான் உயிரோட தானே இருக்கேன். நான் என்ன பெண்டாட்டியை பார்த்துக்கலாம். மாமி என்ன சொல்லிச்சுன்னு வர மாட்டேனுமா? நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன் இல்லை, அவங்க வர மாட்டேனான்னு. மாமி இப்படி மாறுவணும்னு நான் நினைச்சவே இல்லை. அது பணம் இருக்க பக்கம் தான் எல்லாரும் சேருவேன். அவன்கிட்ட பணம் இருக்கு, நம்மகிட்ட அங்கே என்னத்த இருக்கு? நமக்கு முதல் பிள்ளை பிறக்கும்போது யாரும் இல்லை, என் காரியங்கள் நடக்க இல்லையா? யாரும் இல்லாதவங்களுக்கு ஆசிரியருக்கு எல்லாரும் சொந்தக்காரங்க, அவ்வளவுதான். யாரு போன் பண்ணது? அதான் மூத்தம்மா போன் பண்ணிடும். எதுக்கு போன் பண்ணியிருந்தேன்? அதுவா, மருமொழு பிரசவத்துக்கு நாள் நெருங்கிட்டு இருக்குல்ல, அதான் கொஞ்ச நாள் அங்க வந்து நில்லுங்கன்னு சொல்லி. அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் முடியாதுன்னு சொன்னேன். இப்ப இங்க அவ்வளவு நிலவரம் உங்களுக்கு தெரியும் இல்ல. அவ காலையிலேயே வேலைக்கு போவா, அதுக்கப்புறம் அவ்வளவு பிள்ளையும் பார்த்து வீட்டுல உள்ள வேலையை செய்யவே நேரம் தவையில. அதுக்காக நீ அவங்ககிட்ட வரமாட்டேன்னு முடிச்சு சொல்லிட்டியா? அவன் நம்ம மோ இல்ல. நீங்க என்னத்த சொல்லுதியா? நம்மளை கொண்டு போட்டு பாக்கியது இவன். இது நம்ம அங்க போறேன்னு இவன் விட்டுவானா? நம்மள கடைசி காலம் பாக்கணுமே இவன் தான் பாத்துக்கிடாங்க. இப்ப நம்ம அங்க போன அவன் பாத்துக்கிடுவானே. அவன்ட்டு அங்க என்னத்த இருக்கு? அப்படின்னா இவன் தான் பாத்துக்கிடுவான்னு நீ முடிவை பண்ணிட்டியா? நம்மளை இப்பல எங்க வேலையாளர் நடத்தின போய் அவன் நடத்திட்டு இருக்க. நான் சொல்லியதை கேளு. நான் இவள்கிட்ட கொஞ்சம் சொல்லி நீ கொஞ்ச நாள் அங்க போய் நின்றுட்டு வா. அவ இப்ப நீங்க அதுனா கண்டிப்பா கேப்பா. சோயம்பு புள்ளி. மாமா நான் போயிட்டு வரேன்னா பிள்ளை வரணும் சனிப்பியா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னத்த மாமா சொல்லுங்க. மூத்தம்மா போன் பண்ணியிருந்தேன் பார்த்துக்க. என்னத்துக்கோ? மூத்த மருமகளுக்கு பிரசவத்துக்கு நாளாவது இல்லை, அதான் மாமியார் அங்க போய் நிக்க சொன்னாங்க. அதுக்கு நீங்க என்ன சொன்னியா? நாங்க ஒன்றும் சொல்லல, அதான் அவங்ககிட்ட கேட்டு பதில் சொல்லலான்னு தான். நீங்க போறதுன்னா போங்க, அடுத்து திரும்பி வந்துடக்கூடாது பாத்துக்கிடுங்க. நீ அப்படி சொல்லிய? வேற எப்படி சொல்லணும்? நீங்க அங்க போன இங்க உள்ள காரியத்தை பாக்கியதாரு. இது இப்ப நீங்க அங்க போறதா இருந்தா ஏன்னா வேலையை விட்டுறணும். எப்படி விட்டுறட்டா? மரியாதையா தாரதை தின்னுட்டு பொத்திட்டு இருந்தா உங்களுக்கு நல்லது பாத்துக்கிடுங்க. இது இப்ப போறதா இருந்தா போங்க, கடைசி காலத்துல தெருவன் தண்ணி அடிச்சு போவே பாத்துக்கிடுங்க. ஒத்த 1 ரூபா உங்களுக்கு வேண்டி செலவு பண்ண மாட்டேன், நல்ல ஞாபகம் வச்சுக்கிடுங்க. நண்டு கொளுத்து அறையில கிடக்காதான், அதே போல இது உங்க கதை. தெண்டை சோறு தின்னுட்டு கிடக்கியது இல்ல. போறதா இருந்தா போங்க, திருப்பி இந்த வீட்டுல வந்து காலைல சொல்றாரு, நல்ல ஞாபகம் வச்சுக்கிடுங்க. நான் உங்கள்ட்ட சென்னை இல்ல. அவ இப்ப போன் அடிச்சு அவன்கிட்ட எல்லாம் சரி, அவன் இப்ப இங்க போன் அடிப்பான். வேணுமே பாருங்க. அவன் தான் இனி என்னெல்லாம் சொல்ல போறான். இனி அவனுக்கு வாயில இருக்கிறதெல்லாம் கேட்கணும். நீங்க போன கேட்டு அவன் என்ன சொல்லியான்னு தான் பார்ப்போம். கூட கிளட்டு நான் 2 பேரும் அங்கேயா போறியா? போறதுன்னா ஒளிஞ்சு போயிடணும், மேல இந்த பக்கம் வந்துடக்கூடாது பாத்துருங்க. ஏன் மோனே அப்படி சொல்லி? அண்ணன் கூப்பிட்டா அதான் அப்பா அப்படி சொல்லிச்சு. போறதுன்னா அந்த கிழவன்ட்ட ஒளிஞ்சு போக சொல்லு. ஏன்னா அவங்க 2 பேரும் தெண்டை சோறு போட்டு வளர்க்கவே இல்லை, அதனால இதுன்னு தேவைதான். நாங்க போறோம்னு சொல்லல இல்ல மோனே. இல்ல நீ சொல்லிதான் பரட்டு. நான் சொல்லி நல்லா கேட்டீங்க. அவன் சொல்லியதை கேட்டு மரியாதை வீட்டுல இருந்தா உங்க 2 பேரும் நல்லது. இல்லாம அவன் விழிச்சாஞ்சிட்டு அவனை கூட போனேன்னா நடு தெருவில் அனுப்பிய நல்லா ஞாபகம் வச்சிடுங்க. என்ன சென்னை? என்னத்த எல்லாமோ செஞ்ச. நான் தான் உங்கள்ட்ட சென்னை இல்லை, அவள்கிட்ட செல்லாதுங்க. இதுக்கு எல்லாத்தையும் காரணம் நீயா? என்ன சென்னை? வேலைக்கு போற மருமக நம்மள நல்லா பாத்துக்கிடுவான். இப்ப பாத்தியா நம்மள வேலைக்காரங்களோட கேவலமா வச்சிருக்கீங்க.
அவளுக்கு தேவை அவ வேலையை போகும்போது அவளுக்கு வீட்டையும் பிள்ளைகளையும் பார்த்துட்டு ஆள் வேணும். அதுக்குதான் நம்ம 2 பேரும் எங்க வச்சிருக்கியா. நீ தங்கத்தை தகரன்னா தகரத்தை தங்கன்னு நினைச்சுக்கிட்ட. தங்க அவளாக இது தகர. இவ்வளவு போல வந்தவதான் நம்ம மூத்த மருமகளாம். அவ இதுவரை ஒரு நாள் இது ஒரு வார்த்தை பேசிருக்கா. இவ்வளவு பாத்தியா என்னதெல்லாம் திண்டு முண்டா பேசிட்டு போறான். ஒன்னாலே நான் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். இனி அனுபவிச்சதுதான் ஆகணும். இவ்வளோ நாளாச்சுல மாமி மாமாக்கு ஒரு நாளங்களை வந்து பார்க்கணும்னு தோண இல்லையா? நீங்க அவங்க கிட்ட சொல்ல இல்லையா? சொன்னேன். அப்ப ரொம்ப வருத்தப்பட்டாரு. அவங்க 2 பேரும் விட இல்லையா. அவங்க இப்ப எப்படி இருந்தாங்க, ஒழுங்க வழி இல்ல துப்புக வழி இல்ல அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறேன். ஏன் என்னாச்சு? வேலை உள்ள மருமதான் பார்த்துட்டோன்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்க போச்சுன்னா அவளுக்கு தேவை வீட்டு வேலை செய்ய ஒரு ஆளு. இது தெரியாம இவங்க 2 பேரும் அங்கே மாட்டிருந்தேன். இப்ப என்ன செய்யன்னு தெரியாம 2 பேரும் இருக்கிறேன். நீங்க அவங்க 2 பேரும் இங்க கூட்டிட்டு வர வேண்டியதானே? இது இப்ப அவங்களா வந்துனா பிரச்சனை இல்லை பாத்தியா. இப்ப நம்மளா போய் கூட்டிட்டு வந்து அவள்கிட்ட சண்டை தான் பிடிச்ச வேண்டிய வரும். அதுக்காக மாமி மாமா அப்படியே விட்டுற முடியுமா? நீ சொல்லே சரிதான். அவங்க மனசு எப்படி உள்ள தெரியாது இல்ல. நமக்கு ஏதாச்சும் செய்யல. நல்ல வழியா இருக்கு பாருங்க. நமக்கு ஆஸ்பத்திரி போமா. என்கிட்ட 1 ரூபா கூட இல்ல பாத்தியா. மருமா வரட்டும். அது வர போகல. நீங்க மூத்த பொண்ணு போன் பண்ணுங்க. நம்ம ஆஸ்பத்திரி போவாம அங்க வருவாங்க. நீ சொல்லி சரிதானே. அவளுக்கு பிரசவம் முடிஞ்ச எத்தனை நாள் தான் ஆச்சு. அவள் ஆஸ்பத்திரிக்கு நம்ம அவளை பார்க்க போகல. இனி எந்த முகத்தை வச்சுட்டு அவன்கிட்ட கேட்கியது. என்ன மருமலை மாமி கக்கூசில வலிக்கு விழுந்துட்டு நம்ம பாத்தியா. காலில் நல்ல நம்ம ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துருவோமா. ஓ, உங்களோட பெரிய தொந்தரவு ஆகி போச்சு. எப்ப பார்த்தாலும் அங்க விழுந்துட்டேன் இங்க விழுந்துட்டேன் ஆஸ்பத்திரி போனோம். இங்க என்ன கள்ள நோட்டை அடிச்சு வச்சிரு. சும்மா சும்மா ஆஸ்பத்திரி கொண்டு போக்கு. எங்களை பிச்சை எடுக்க வச்சனோட நீங்க 2 பேரும் வந்துருக்குதே இல்ல. மருமலை இப்படி சொல்லி யாருங்க வேணும் வலிக்கு விழுவணுமா? யாரு விழுவணுமா என்னதானே? நீங்க கண்டிப்பா விழுவிய. ஏன்னா மருமகள்கிட்ட மோண்டி நிறைய பணம் இருக்குன்னு 2 பேரும் வந்தவிய தானே. இல்லாத எங்கள்கிட்ட சிநேகம் கொண்டா வந்திய. எங்க பணத்துல நல்ல சூக்கிலான்னு வந்திய. நீ இப்ப என்னத்தையும் சொல்லி வர ஆஸ்பத்திரி கூட்ட முடியுமா முடியாதா? உங்களை ஆஸ்பத்திரி கட்டி இழுக்கல. நானே என்ன மாப்பிள்ளை வேலை செய்யுது வேணுமெங்க எதங்களும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில போய் கிடாங்க. இங்க கடந்து எங்க உயிரை வாங்கியது எங்க முதியோர் இல்லத்துல ஒளிஞ்சு போடாத. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசணும்னா பல்ல உடைச்சு கூட பாத்தீங்க. நான் தான் வந்துட்டு அப்ளை சென்னல. இது ஒரு சாக்கடையாக. என்னத்த சாக்கடையா? கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளப்புற மரியாதையா வெளியில போயிருங்க. இல்லாட்டாலும் உனக வீட்டுல தின்னது 4 வீட்டுல பிச்சை எடுத்துல. போங்க போங்க போய் பிச்சை எடுத்து தின்னுங்க. இல்லன்னா மூத்த மோவேன் ஒரு பிச்சைக்காரன் அவனே வீட்டுக்கு போங்க. எங்க போனாலும் எனக்கு தெரியும். இனி மாமா மாமின்னு எங்கேயும் தேடி வந்து பாரு. அதுக்கு புறவுதான் இருக்கு. எனக்கு வீட்டுல உள்ள நாய் கூட தேடி வராது. ஒளிஞ்சு பேருங்க. இன்னைக்குதான் என்ன வீட்டுக்கு விடிவு கால வந்தது. இப்ப எங்க போறதுன்னு தெரியல. மூத்த போன் அடிங்க. நான் பேசல. அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா மூத்த மொதை பத்தி எனக்கு தெரியும். ஒன்றும் சொல்ல மாட்டேன். சரி இதை கொஞ்சம் பிடிக்கும். நானும் பண்ணிடுறேன். என்னடி செல்லும் விளாடுதியெல்லாம் விளாடு. ஹலோ மாமா, நல்லா இருக்குதுங்களா? நான் நல்லா இருக்கேன் மருமலை. அவன் எங்க? அவங்க கிச்சன்ல நிக்கணும் மாமா. ஏன் மாமா சவுண்ட் ஒரு மாதிரி இருக்கு? மாமி கீழே விழுந்துட்டு மருமலை நல்ல அடி பார்த்தீங்க. அப்படியா மாமா? யாவது ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்கு? ஆஸ்பத்திரி கொண்டு வர கையில 1 ரூபா இல்ல மருமலை. அதான் என்ன பண்ணதுன்னு தெரியல. ஆமா, நீங்க மாமியை கூட்டிட்டு ஆஸ்பத்திரி போங்க. என்னன்னா அவங்கள கூட்டிட்டு இப்ப அங்க வாடுறேன். சரி மருமலை பாப்போம். சரிங்க. என்ன சொல்லு? மாமி கீழே விழுந்துட்டு ஆஸ்பத்திரி போயிருங்க. வருங்க போ. என்னது? மாமா போன் பண்ணிருந்தேன். சரி அப்ப நான் துணியை மாத்தேன். அந்த பாத்திரத்தை வெளியே வச்சுட்டு வரேன்.
மாமா மாமி குளிக்க தண்ணி சூடாக்கி வச்சிரு, அவங்கள கூட்டிட்டு வாங்க. சரி மருமகளை நான் கூட்டிட்டு வரேன். மாமா துணி அலக்கு எதாங்கள உண்டைங்க எடுத்து போடுங்க, நான் அலக்கி போடி. சரி மருமோளாவும் எங்க போனேன்? அவங்க வண்டி பிடிச்ச பேருக்குன்னு ஆஸ்பத்திரி போனா இல்ல. இப்போ பரவாயில்ல மருமோளை, வலி எல்லாம் குறைஞ்சிட்டு ஆஸ்பத்திரி போக வேண்டாம். அது நீங்க சொன்னா போதுமா? டாக்டர் பார்த்துட்டு எல்லாம் சரியாச்சுன்னு சரியா வர போனேன். சரி வாருங்க, தண்ணி சூடாறிட போகுது. இப்ப தெரியுதா எது தங்கம் எது தகரான்னு? இதான் தங்கம்.